if they want to pass a women's bill, there is a women's bill that was passed in 2023. அவர்கள் உண்மையிலேயே மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பினால் அந்த மசோதா ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டு விட்டது நாடாளுமன்றத்தில். That bill clearly states that 1/3 of seats will be given to women. அந்த மசோதா அந்த சட்டம் மிக தெளிவாக சொல்கிறது, இப்பொழுது சட்டமன்றங்களில் நாடாளுமன்றங்களில் உள்ள இடங்களில் 1/3 இடங்கள் பெண்களுக்கு இடஒதுக்கீடு செய்யப்படும் என்று மிக தெளிவாக சொல்கிறது. That bill does not try to redraw the electoral map of India. அந்த சட்டத்தின்படி அவர்கள் தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டிய தேவை கிடையாது, இந்தியாவின் தேர்தல் வரைபடத்தை மாற்றி அமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. While passing that bill, the BJP said it will be implemented in 10 years. அந்த மசோதாவை நிறைவேற்றும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா இன்னும் 10 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படும் என்று சொன்னது. We insisted that it should be implemented immediately. ஆனால் நாங்கள் அந்த மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா நிறைவேற்றப்பட்ட பொழுது அது உடனடியாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினோம். And we repeat that same statement again. If the BJP wants a women's bill, implement the 2023 women's bill right now and the entire opposition will support you 100%. மீண்டும் நாங்கள் அதையே திரும்ப சொல்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி மகளிருக்கு 1/3 இடமளிக்கும் மசோதாவை நிறைவேற்ற விரும்பினால் நாங்கள் அந்த மசோதாவை ஆதரிக்கிறோம். எதிர்க்கட்சிகள் அதற்கு உறுதுணையாக நிற்கும் என்ற உத்தரவாதத்தை நான் இங்கே அளிக்கிறேன். Tamil Nadu has a history of social justice. தமிழ்நாட்டிற்கு ஒரு மகத்தான சமூக நீதியின் வரலாறு உள்ளது. You have built a development model based on social justice. சமூக நீதியின் அடிப்படையிலான ஒரு மகத்தான ஒரு வளர்ச்சியின் மாதிரி திட்டத்தை தமிழ்நாடு நடைமுறைப்படுத்தி காட்டி இருக்கிறது. A model that truly helps people of all communities. அந்த வளர்ச்சி திட்டம் என்பது மக்கள் நல அரசு என்பது தமிழ்நாட்டில் அனைத்து சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஆதரவாக இருந்திருக்கிறது. அனைத்து சமூகங்களையும் வளர்ச்சியின் பாதையில் செலுத்தி இருக்கிறது. And all parties worked on this. அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டில் இந்த பாதையிலேயே தொடர்ந்து தங்களது அரசுகளை செலுத்தி வருகின்றன. Kamaraj laid the foundation of a strong public education system in நமது மகத்தான தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான ஒரு மகத்தான அடித்தளத்தை அமைத்தார். He came up with the idea of meals for poor people. இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் பள்ளியில் படிக்கும் ஏழை குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டம் அமல்படுத்தப்பட்டது. அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் பெருந்தலைவர் காமராஜர். And this is another thing that irritates the BJP. இதை பிஜேபி மிகவும் வெறுக்கிறது. காமராஜரை மட்டுமல்ல, காமராஜர் கொண்டு வந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஆதரவான அனைத்து திட்டங்களையும் பிஜேபி வெறுக்கிறது. They do not want the social justice ideas to spread to the rest of the country. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டின் சமூக நீதி திட்டங்கள், சமூக நீதி வரலாறு இந்தியாவின் மற்ற பகுதிகளுக்கு சென்றுவிடக் கூடாது என்று நினைக்கிறது. The DMK has also played a role in promoting social justice. திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதியை உயர்த்தி பிடிப்பதில் ஒரு மகத்தான பங்களிப்பை செய்திருக்கிறது. Chief Minister Stalin ensured 1000 rupees to women of Tamil Nadu. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்து வருகிறார். And he pioneered a scheme that gave students breakfast across the state. பெருந்தலைவர் காமராஜரின் வரலாற்று சிறப்புமிக்க மதிய உணவு திட்டத்திற்கு பின்பு தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் நமது ஆரம்ப பள்ளிகளில் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். Our alliance is going to deepen development and social justice. இதே மாதிரியான சமூக நீதியையும் வளர்ச்சியையும் நாங்கள் இன்னும் அதிக இடத்திற்கு அதிக ஆழப்படுத்தி அதிக மக்களுக்கு எடுத்துச் செல்ல விரும்புகிறோம். We are going to increase the amount of money we give women to 2000 rupees a month. மகளிர் உரிமை தொகை என்பது சமூக நீதியை ஒட்டி மாதம் 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். Landless farm